Hi everyone, என் நேம் பரிமளராமன். நான் லேபர் இன்ஸ்பெக்டராக சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எஸ்ஐ அண்ட் பிசிக்காக ஹிஸ்ட்ரி பற்றின ஒர்க் ஷாப் கம்ப்ளீட்டாக என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், அதை எப்படி கொண்டு போனால் இந்த ஹிஸ்ட்ரி செஷனை கரெக்டாக முடிச்சு இந்த கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியுன்றதை நான் சொல்லிடுறேன். நமக்கு எஸ்ஐபிசிக்கு ரொம்ப டாப் லெவலில், அதாவது இருக்கிறதுலே ஒரு கேள்வி, இந்த கேள்வி இதை வந்து நீ ஒரு பாடம் எடுக்க சொல்ல இதை தான் நீ முதல்ல படிப்ப, அந்த முதல்ல படிக்கிற கேள்வியை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். வந்து கேபிட்டல், ஒரு கிங்டம் இருந்ததுன்னா அதோட கேபிட்டல் நேம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோலா அப்படின்னா சோலாவோட கேபிட்டல் என்ன, மௌரியானா மௌரியர்களோட கேபிட்டல் என்ன, அஷானா அஷாவோட கேபிட்டல் என்ன, அந்த கிங்டமோட கேபிட்டல் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது. சயின்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக் ஆச்சு தேவைப்படும், ஏன்னா அது 30 மார்க், ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, இல்லை வந்து 3rd குரூப்போ அந்த மாதிரி எடுத்து படிச்சிங்கன்னா டேர்ம்ஸே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஜுவாலஜியில் இருக்கிற டேர்ம்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியில் இருக்கிற டேர்ம்ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரணும். இப்போ தேவையில்லாமல் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் கொடுத்த இந்த ஒரு புக்கு, இப்போ நான் அமிச்ச ஒரு புக் இருக்குது. அப்புறம் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், 8th 6th அவ்வளோ, அந்த புக்கில் என்ன சாப்டர் என்ன யூனிட்னே சொல்லிட்டேன். இப்போ இதை தான் நீங்கள் படிக்கணுமானா இதை படித்தா போதும், இதை தாண்டி வராது. வந்தால் என்ன கேள்வி கேளுங்க, வந்துருச்சு அப்படின்னு கேளுங்க. வராதுன்னா அது அந்த ஷூரிட்டி என்னால் கொடுக்கணும்னா அதெல்லாம் என்ன வருதுன்னு என்னால் சொல்ல முடியாது.